தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய கடன் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 70 ஆண்டுகள், அதாவது திமுக 1952ல ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இப்ப வர வாங்கிய கடனும், அதாவது திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு வாங்கிய கடனும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையா ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3,86,797 கோடி, அதாவது 4 வருடங்கள்ல வாங்கிய அவர்களுடைய கடன். அதுல மூலதனமா 1,66,754 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கிற 2.2 லட்சம் கோடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னதான் ஆச்சு? யார்கிட்ட தான் அந்த இது இருக்குது சார்? அவர் சொன்ன அந்த கணக்க தாண்டி இந்த ஆண்டு கடன் மதிப்பாக ஆ. 1,60,000 கோடி வாங்க போறோம்னு போன பட்ஜெட்லயே சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தா 9,30,000 கோடி கிட்ட 9,30,000 கோடி வரைக்கும் மொத்த கடன் இருக்கும் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5,10,000 கோடி கடன்ல இருந்த தமிழ்நாட்டை இவர்கள் வந்த பிறகு 9,30,000 கோடியாக மாற்றியதுதான் இவர்களுடைய சாதனை. அப்போ இந்த எல்லா அரசுகளும் அவர்கள் ஆட்சி காலத்தில் சேர்ந்து மொத்தமாக வாங்கின கடன் 5,10,000 கோடினா, இவர்கள் இந்த 4½ ஆண்டு முடிய போது 5 ஆண்டு இதில் வாங்கின தொகை அதற்கு இணையாக இருக்குது அப்படின்றது இது. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இதெல்லாம் கம்பேர் பண்ணால் கூட ஒரு 2 லட்சம் கோடி வாங்கினாங்க அப்படின்னா கூட ஏற்றுக்கலாம். ஒரு 7 லட்சம் கோடி கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஏன்னா 4½ லட்சம் கோடின்றது மிகப்பெரிய தொகை. இன்னொன்று, இவர்களுடைய பட்ஜெட்டு அதில் வந்து இவர்கள் செலவிட்ட இந்த இது பற்றாக்குறை பட்ஜெட்டு, இவர்கள் வாங்குகிற கடனை மூலதன செலவாக முதலீடாக மாற்றாமல் அதை எங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கடனை வாங்கி வட்டி மட்டும் தான் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 700லேருந்து 900 கோடி வட்டி கட்டுறதா சொல்றாங்களே சார். 52,000 கோடி ரூபா வட்டி கட்டுறாங்க. அப்போ அந்த கடனில் அந்த இதுலேயே சொல்லியிருக்காரு. போன பட்ஜெட்டில் தங்கம் தென்னரசு படிக்கும்போது 1,60,000 சில்லற கோடி வாங்க போகிறோம். அதில் கிட்டத்தட்ட 52,000 கோடி ரூபா 60,000 கோடி ரூபாட்ட கடன் திருப்பி கொடுக்கப்படணும். கடன் கிடையாது, அது வட்டியும் தான் சேர்த்து தான் வரும். கொடுக்க போகிறோம். அப்போ கடன் வாங்கி கடன் அடைக்கிற கதை. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஆனால் இவர்கள் வெளியில் பேசிக்கிறது ஜிஎஸ்டிபிலாம் நாங்கள் டாப்பு, நாங்கள் அப்படி இப்படின்னு வேறு சில விஷயங்களை கணக்கு காமிப்பாங்க.